சன்மானத்தை கொடுத்து அனுப்பு. எனக்கு வலுதாகிவிட்டது. என்னை காடு பாவா என்று அழைக்கிறது, வீடு என்னை போவா என்று உரைக்கிறது. அதனால் நாட்டின் பொறுப்பை எனக்கு வலுதாகிவிட்டது அல்லவா? நாட்டின் பொறுப்பை என்னால் ஆட்சி செய்ய முடியவில்லை. மணிமுடி சூட்டி வீரவரை கணத்தில் கொடுத்து இந்த நாட்டின் பொறுப்பை உனக்கு நான் தர போகிறேன். நான் பார்த்து தர போகிறேன். அப்பா, உங்களுக்கும் வயதாகி விட்டது. அதனால் இனிமேல் என்னால் இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. அதனால் என்னிடத்தில் இந்த நாட்டை ஒப்படைக்கப் போகின்றது. அப்பா, என்றால் உங்களுடைய நாட்டுக்கு வரும் பேச்சு நான் என்றால் பேசுகிறோம் இதுவரை இல்லையே. அதனால் உங்கள் விருப்பம் என்னவோ அதன்படியே செய்து கொடுத்து விடுங்கள். ஆனால் ஒன்று, மனுவடி சூட்டு விடுங்கள் என்று சொல்லிருக்க தலைமையில் இந்த மனுவடி சூட்டு விடா. என்னப்பா நீ கேட்க வார்த்தை விந்தியிலும் விந்தியால இருக்கிறது. உன்னுடைய தாய் மாமன் இதோ இருக்கின்றான். இவனுடைய கரத்தினோர் உனக்கு மணிமுடி சூட்டி விடா. நிறுத்துங்கப்பா. அவன் யாருப்பா? அவன் யார்? அவன் நம்ம வாழ்க்கை எவ்வளவு சதிக்கு செய்துவான். அவன் கருத்தா யாருக்கு மணிமுடி சூட்டு விடா? நீங்க சொல்லுங்க. அம்மா சொல்லிட்டோம் 50 காசு கொடுத்து குங்கும நெத்தில வைக்கிறோம். 50 ரூபாய் கொடுத்து செருப்பு வாய்ப்படிக்கு வெளியில வர்றோம். அந்த செருப்புக்கு சமயம் இதப்பா. நாம கொடுக்கிற ஊதியத்துல வயிற்று விட நாய் இவன். இவன் கையால அண்ணனுக்கு மணிமுடி சூட்டக்கூடாது. இவன் ஒரு எச்சால ஒரு நாய் நக்கணையால நாம தெரிஞ்சு பொறுத்துக்கணுமா? ஆனந்தி என்ன போது நிறுத்தமா? அவர் யாரு மாமி? என்னாச்சு? அப்படி தாய் மாமா தானே? யாரு? இவனா தாய் மாமா? தாய் மாமா இல்ல மாமன், நாய் மாமா. போய் பீ கொண்டு வரா போடா. அப்பா இந்த பார், உனக்கு என்ன வார்த்தை அது வரைக்கும் தான் இருக்கணும். இனிமே குடும்ப தலையிட்டு வச்சுக்கா உனக்கு செருப்பு பிஞ்சு போட சொல்லிட்டேன். போங்கடா. சமாசங்கா தந்தை சொல்லுவதுதான் உண்மையப்பா. அப்பா அவன் யாருப்பா? தாய் மாமா. யார் தாய் மாமா? அவன் நாய் மாமா. தந்தை உறவு தாய் மாமா. வேலைக்கார நாய் இவன். நான் காலையில வேலை கையால் செய்யக்கூடிய வேலைக்கார நாய். அது மட்டுமா? செருப்புக்கு சமமான இவன் கரத்தா நான் மறுபடி ஏற்றுக்கொள்வேன். என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல நான் கேக்குறேன், என்ன பேசுறீங்க? நான் மரியாதையில பேசுறீங்க. என்ன கிட்ட தள்ளி போங்க. அவன் ஒரு எச்சையல நீ நாய் நக்கணையா? ஆனந்தா அப்பா போது நிறுத்துப்பா. ஏமா? என்னப்பா இது? என்னமா? வாய்க்கு வந்த மாதிரி வச மாதிரி பேசுறீங்க. என்னப்பா இது? ஒரு மாமா ஒரு மரியாதை பேச்சோட விட்டுவிட்டு எங்கோ தங்கையை திருமணம் செய்து கொடுத்தோமோ அப்படிதான் போயிருக்கிறோம். இங்கே இங்கே இருந்துகிட்டு எங்ககிட்டயே சாப்பிட்டுக்கிட்டு இவன் எதுக்கு சமமானவன்? ஒரு வேலைக்காரன் இவன் கரெக்டான். அப்பா இந்த கருத்தால் சொல்லுங்க. இல்ல தாய் கருத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி இல்லை என்றால் என் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆனந்த கருத்தால் நான் மணிமுடி ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கேடு கட்ட இந்த நாயின் கருத்தால் என்னால் மணிமுடி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி என்றால் உன் தாய் மாமன் கரத்தினால் உனக்கு மணிமுடி தாய் மாமா வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய கரத்தினால் உனக்கு மணிமுடி சூட்டி விடா நான் செய்கிறேன். அப்பா அப்படியாகட்டும். அப்பா நான் வருவதற்கு ஏன் காலதாமதம் என்று கேட்கின்றீர்கள்? அதான் நான் நினைச்சேன். அப்பா அதற்கு காரணம் இருக்கின்றது. என்னப்பா? இப்பொழுது நம்முடைய ஆட்சியில் குறை நிறைய இருக்குப்பா. என்னுடைய ஆட்சியில் குறை நிறைய இருக்கிறதா? ஆமா. என்னப்பா நாட்டிலே கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று பல தவறுகள் நடந்து கொண்டு நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு கருத்தை முன்னிட்டு வைக்கிறாயே, இது எப்படி நாங்க நம்புறது? எப்படி நம்புவதா? நானும் எல்லாத்திலிருந்து வரும்பொழுது என்னை கொலை செய்வதற்காக யாரோ ஒரு கருத்த முகமடி என் பின்னே வந்தார். அந்த நேரத்தில் ஒரு பெண்ணானவள் என் உயிரை காப்பாற்றினார். நீ சொல்ல வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நம்ப முடியாது. என்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட தவறு நடக்குது என்றால் நான் எதற்கு ஆட்சி செய்ய வேண்டும்? என் நம்பிக்கை பிறக்கவில்லையே, அதற்கு சாட்சி சாட்சி இருக்கின்றது. இது என்னுடைய தான் மன்னா. ஒரு நேரத்தில் ஒழித்திருக்கிறேன். எதிர்நாட்டுக்கு நமக்கு சமர் வரும் பொழுது முதலில் சென்று கொண்டிருக்கும் போது என் கட்டாரி எங்கோ தொலைந்து விட்டு சொன்னேன் அல்லவா? கட்டாரி எடுத்து யாரோ பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது எழுந்தவன் என்னை சிக்க வைப்பதற்காக கூட இதை பயன்படுத்தி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சாட்சியா? இது ஒரு பொருள், இது சாட்சி கிடையாது. இது உயிரின பொருள். இந்த பொருள் சபை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உயிரின பொருள்.
இந்த சாட்சி சபைக்கு ஏற்காது. சாட்சி இருக்குதா? நீ உள்ள சாட்சி இருந்தால்தான் சபைக்கு ஏற்படும். நான் நம்புவேன். அப்படியா? அப்படி என்றால் அந்த நேரத்தில் என்ன கொலை செய்வது ஒரு பெண்ணானவனை என்னை காப்பாற்றினால் உரைத்தேனே, அந்த பெண்ணை உங்களிடத்தில் நேரில் நான் காட்டுகிறேன். நீங்க என்ன அரண்மனையே இவ்வளவு கோலாகலமா இருக்கு? அண்ணன் வந்திருக்கிறார். வயல்நாட்டில இருந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமா. எங்க இருக்கிறாரு? இத பார். இவரா? என்னங்க? வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? அப்படி என்றால் என் உயிரை காப்பாற்றிய பெண்ணை வந்தான். இந்த ஏழை பெண் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். ஆமா. இப்போது நம்பிக்கை வருகிறது. இருந்தாலும் வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கு மணிமுடி சுட்டி விடா. போதுமா? சரி, அப்பா அண்ணனுக்கு மணிமுடி சுட்டு நடத்த போறீங்க. உண்மைதான். இருந்தாலும் முதல் வெற்றி மாலை நான் தான் போட போறேன். என்னுடைய மலை தான் அண்ணனுக்கு போடணும். அதனால நான் இப்போது நந்தவன போறேன். மலர்லாம் பறிக்கிறேன். மாலையா கொடுத்து எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஆனந்தி, மலரோட சொல்ல போறியா? ஆமா. இத பாருமா. என்ன நீ மலரோட சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? நீ கண்டிப்பா நீங்க மங்க படிச்சிருக்க. நீ மலரோட சொல்லணும்னு சொல்றீங்க. ஏதாவது ஒரு ஆடவங்க பார்த்து நீ ஏதாவது தவறு செய்துட்டா என்ன செய்யறது? அப்படிப்பட்ட தவறு எதுவும் நடக்காதுமா. நான் மட்டுமா போறேன். என் தோழி சைதாவோட போறேன். புரியா? ஆமா. இப்படி யாரு தோழி கூட நீ மலரோட சொல்ல போறியா? ஆமா. முடியாது. ஏன் அனுப்ப முடியாது? என்னமா நீங்க? ஏமா? ஆமாமா. ஏமா அனுப்ப முடியாது? பாடம் மட்டும் நடக்குது. பாருமா, அண்ணனுடைய உயிரை காப்பாத்திட்டாவோ. அப்படிப்பட்டவரா என்ன விட்டுருவாளா? நல்லபடியா பார்த்து அழைச்சிட்டு வருவா. அப்படியா? ஆமா. இத பாருடி அம்மா, நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன். உண்மைதாம்மா. நீ வரிபடுத்தி கூட்டிட்டு போற. இத பாரு, என்னுடைய மகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து வச்சுக்க. உன்னை சும்மா விட மாட்டேன். அரவல்லி, எப்படி ஆபத்து வரும்? நம்முடைய மகன் உயிரையே காப்பாற்றி இருக்கிறார் அந்த ஏழை பெண். அப்படி இருக்கும்போது நம்முடைய மகளுக்கு எப்படி தவறு நடக்கும்? எதுவுமே நடக்காது. என்ன வரட்டும்? போயிட்டு வரமா? போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வரமா. நீங்கள் உரைத்தது போலவே ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமுடி சூட்டு விழா நடைபெறட்டும். இருந்த பொழுதிலும் நானும் இப்பொழுது பல நாடுகள் செல்ல வேண்டும். பல நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செய்கிறார் என்று அதை நான் பார்க்க வேண்டும். அதை பார்த்து விட்டு வந்த பிறகு நீங்கள் உரைத்தது போலவே வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமுடி சூட்டு விழா. அதே பல நாடு செல்ல வேண்டும். எத்தனை அரசர்கள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்று அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு வந்து இந்த மணிமுடி சூட்டு விழா பெற்றுக் கொள்ளுகிறாயா? ஆமாம். ஆகட்டம்பா. புறப்படு. மகனுக்கு மணிமூடி சூட்டு விழா. ஆனால் அது உன்னுடைய தலைமை நடக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும்? விழா கோலமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் நெஞ்ச மார்த்து வச்சுங்க. ராத்திரி விட்டுறான்ற. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயும் பார்க்கலையா? சின்ன சின்ன பிள்ளைகள் அறியாமல் புரியாமல் தெரியாமல் ஏதோ பேசி விட்டார்கள். அதை பெருசா ஏற்றுக்கொள்ள கூடாது. பெருசா ஏற்றுதாங்க எப்போ போயிருப்பேன் நானு. நான் அவனுக்கு என்ன மணிமுடி சொன்னேன் அவ்வளவுதானே. அவனை எங்க சேகரமோ நான் சேகரம். அப்புறம் ஒரு ஒண்ணு இருக்கும் போ. ஆகட்டும். அவன் எந்த பிழைச்சிருக்க சமம் சொல்லுவாங்க. கேவலம் சக்காச்சார் பிரச்சனை பிள்ளைக்கு எதுக்கு நான் அவனை திருமணம் செய்து வச்சேன்? 60 வயசு கிழவனுக்கு 20 வயசு மங்கையா இருக்க முடியாது திருமணம் செய்து வச்சேன். வயிற்றுல குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை தான் இந்த நாட்டை ஆளணும். நான் மனக்கோட்டை கட்டி இருக்கிறேன். அதை விட்டுட்டு எங்கிருந்தோ போன வயல்நாடு போன செத்து தொலையாத இல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுமா இங்கே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து எதுக்காக நம்ம உயிரை வாங்கணும்? இனிமேல் கொண்டு என்னால் பொறுமையா இருக்க முடியாது. நான் சொல்ல பிரகாரம் நீ செய்தால் இந்த நாடு கைவந்த நமக்கு. அப்படியா? கொண்டாகாத ஒரு பெண் எடுத்தால் இந்த விரலால் விஷத்தை கலக்கலாம். இதே விரலால் வினையும் மீட்டலாம். அண்ணா, நான் கோடு போட்டாக்கா நீங்க கோடு போடுங்க. இந்த ஆரவழியில ஒரே போடுறேன். நான் புள்ளி வச்சாக்கா நீங்க புள்ளி வைங்க. இந்த ஆரவழியில கோலம் வச்சிடுறேன். நான் விரல காட்டினா நீங்க விரல மட்டும் காட்டுங்க. காட்டினா இந்த ஆரவழி எப்படி விரலையே விடுங்க. சும்மா சொல்லக்கூடாது. அண்ணனுக்கு கேட்ட தங்கி என்றால் இந்த ஆரவழிக்கா சொல்ல வேண்டாம். இனி ஆரவழி சொச்சு ஆரம்பமாக வேண்டாம். இந்த விஜயபுரி சாம்ராஜ்யம் நம் கைவசமாக வேண்டாம். மன்னர் குடும்பம் மழுந்தே போக வேண்டாம். இதிலிருந்து ஒருபோதும் இருவரும் மாறக்கூடாது. புறப்படே.